இன்னைக்கு நம்ம பாடி ஸ்வாப் டிராமாவோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் என்ன டிராமா பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ சென்னை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. சென் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு கஃபேல மீட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது உன் சீனியரை பத்தி பேசுறதுக்கு தான் வர சொன்ன அப்படின்னு சென் சொல்றாங்க. என்ன புதுசா பிளான் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது சென் சிரிக்கிறாங்க. உனக்கு தான் உன் சீனியர் மேல நிறைய லவ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு யுன்கை மேலதான் லவ் இருக்கு. அவளுக்கு பிடிச்ச கரியரையே விட்டுட்டு யுன்கைக்காக அவ வீட்டுல இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க. என்னோட சீனியர் யுன்கை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாரு. ஓ அப்படியா, யுன்கை உன்னோட சீனியரை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ரூம்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. அங்க யுன்கை உட்கார்ந்துருக்காரு. ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நார்மலா தான் நடந்து வராங்க. இந்த இடம் உனக்கு சேஃபே இல்ல, நான் உன் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு பொய் தான் சொன்னேன், உடனே என்ன உள்ள விட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாரு. எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது பொறுமையா இருமா, என்ன அந்த யூ கூட சேர்ந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தின, எவ்வளவு ஸ்மார்ட் நீ தெரியுமா, ஆனா நான் எல்லாத்தையுமே மறந்துடலான் இருக்கேன், உன்னை பார்த்ததுமே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, உன் கூட மறுபடியுமே பழைய மாதிரி இருக்கணும்னு தோணுது, அப்படியுமே பழைய மாதிரி ரொமான்டிக்கா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா வராரு. ஹீரோயின் ஃபேஸ திருப்பிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது மறக்கணும் தான் நானும் நினைக்கிறேன், என்னோட ஞாபகத்துல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. சென்னை அவங்க அப்பா கம்பெனிக்கு எதிராக பண்ண எல்லா ரெக்கார்டுமே இருக்கு, இதை மட்டும் நான் மீடியா கொடுத்தேன் அப்படின்னா லீ எனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லியிருக்கா, என்னோட கடன் எல்லாமே தீந்துரும், உன்னால் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிரும், உன்னோட லைஃப் தான் வீணா போயிரும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தரேன்னு சொன்னா உனக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஓ நான் காசுக்காக பேசுறேன்னு நினைக்கிறியா, எனக்கு காசெல்லாம் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராரு. ஹீரோயின் புரியாம பாக்குறாங்க. அவங்க கண்ணத்தை டச் பண்ணிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலாம், நீ வந்து யூ கூட இருந்துக்கோ, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் என் கூட இரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவர் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரும்போது அவங்க ஃபேஸ் திருப்பிக்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க. யுன்கை ஹீரோயின் ரூமுக்கு வராரு. ஹீரோயின் சென் மாதிரி ட்ரெஸ் பண்ணாம லீயா இருக்கும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இவரை பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வராரு. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. யாரு சொன்னா, எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி க்ளோஸா வராரு. அப்புறம் எதுக்காக மத்த பொண்ணுங்களை பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர்ல என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, என்னோட கரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு சொன்னீங்க, எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, நானுமே அதை கேட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தேன், 10 வருஷமா ஒரு கனவுல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், 10th இயர் ஆனிவர்சரியில உங்களையே சென்னையும் ஒட்டுக்கா பார்த்தக்கப்புறம் தான் அந்த ட்ரீம்ல இருந்து நான் கண்ணை முழிச்சிருக்கேன், இப்ப சொல்லுங்க நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அப்படியே லீ மாதிரியே தெரியுது. லீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாரு. எந்திரிச்சு வேகமா ஓடுறாரு. இங்க அப்படியே சென்னையும் ஹீரோவையும் காமிச்சா செண்டா பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தான், ஆனா என்ன பண்றது, இவங்க 2 பேர் தான் சேரணும்னு சொல்லி எழுதிருக்கு, கண்டிப்பா லீ யுன்கையை ஏத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா யுன்கை கீழே பயத்துல உட்காந்துருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஹீரோயின் நார்மலா நடந்து வராங்க. சில எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேஷுவலா கேக்குறாரு. ஓ அப்போ உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன பண்றது, நான் பண்ண தப்பு எல்லாமே இப்ப ஹீரோயின் மேலதானே விழுகும் அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குறாங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நீ பண்ண ஒன்னே எனக்கு நல்லதை கூட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. சென் வந்து யங் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்திருப்போம். சென்னோட அப்பா கம்பெனியை யங் தானே வாங்கியிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சென்னோட பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பாரு. இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பார்த்தா அது ஹீரோயின் கிட்ட தானே இருக்கு. கேட்டதும் சென்னோட ஃபேஸே மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை வச்சு உன்னால எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி சென்னையும் யுன்கையையும் ஃபாலோ பண்றதுக்காக ஆளெல்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணது பிளான் போட்டதுன்னு சொல்லி எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பிளான் படியே போற மாதிரி இவங்களுமே ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஹீரோ இது ஹீரோயினுக்கு சேஃப்லன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஹோட்டலோட மேனேஜர் பக்கத்து ரூம்லயே தான் இருந்திருப்பாரு. அவருக்குமே எல்லா பிளானுமே தெரியும். ஏதாவது தப்பா இருக்க மாதிரி இருந்தா உடனே உள்ள வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.
சென் அவங்க தோல்வி ஒத்துக்கிற மாதிரி இல்ல யுன்கையை பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நல்லா பாரு, நான் தான் உன்னோட ஒய்ஃப், அவதான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்தா, மறந்துடாத, அவளை நீ பழி வாங்கணும், நம்ம லைஃபவே கெடுத்துட்டா, அவளை சும்மா விடாத அப்படின்னு சொல்லி வேணுக்குனே கடுப்பேத்தி விடுறாங்க. இப்ப யுன்கைக்கு அவங்கள பார்க்கும்போது மறுபடியுமே சென் மாதிரி தெரியுது. சென் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வேகமா போறாரு. உடனே உனக்கு ரிச் ரிவர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. யுன்கை தான் ஹீரோயின் கிட்ட ரிச் ரிவர் பத்தி சொல்லிருப்பாரு. இந்த ரிவர் முன்னாடி நம்ம வேணும்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப மறுபடியுமே ஹீரோயின் அவர் கண்ணுக்கு லீ மாதிரி தெரியுறாங்க. என்ன திரும்பி பார்க்கும்போது அவங்க லீ உருவத்துல இருந்தாலுமே இவருக்கு சென்னோட ஃபேஸ் தான் தெரியுது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே பயந்துட்டு ஓடுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு, அவங்கள அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. இங்க யுன்கையும் சென்னும் ஓடிட்டே இருக்காங்க, ரொம்ப தூரம் ஓடிடுறாங்க. ஆனா யுன்கை விடுற மாதிரியே இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்திட்டே வராரு. ஹீரோவும் ஹோட்டல் மேனேஜரும் வந்து யுன்கையை பிடிச்சிடுறாங்க. சென் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்ப அங்க ஹீரோயின் வராங்க. யுன்கையை பார்த்து நான் லாஸ்ட் டைம் சொல்றேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்படியே சென்னோட ஃபேஸும் லீயோட ஃபேஸும் மாறி மாறி தெரியுது. தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறாரு கீழே. இங்க சென்னுக்கு பயமாகிடுது. என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இங்க இருந்து போயிரு, என்னோட வேர்ல்டுல மறுபடியும் வரவே வராத, நான் உன மறுபடியும் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இன்னுமே உலகம் தெரியல, இப்ப வந்து நான் உன்னோட உடம்புல இருக்கேன், இப்ப நான் செத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. அவங்க அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வேகமா போய் கையை பிடிக்கும் போது ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஹீரோ வேகமா போய் ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹோட்டல் மேனேஜர் சென்னை கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்பவுமே ஹீரோயின் சென்னோட உடம்புலதான் கண்ணை முழிக்கிறாங்க. ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாரு. நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தனியா ஒரு வீட்டுல இருக்காங்க. அப்ப அங்க மியூசிக் சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் இது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நீயே போய் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அந்த சவுண்ட் ஒரு பாக்ஸ்ல இருந்தா வருது. அது ஓபன் பண்ணா 2 ரிங் இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு ரிங் கொடுத்திருப்பார்ல, அதுலயே பேர் இப்ப செஞ்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ரிங் போட்டுக்கலாம். இந்த ரிங்க உன்ட்ட கொடுக்கும்போது நான் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறேன்னு உன்ட்ட சொல்லவே இல்லை, அதனாலயோ என்னவோ நீ இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்ட. நீ என் கூட பேசாம இந்த கேப்ல நான் இன்னொரு ரிங்குமே இதுக்கு செஞ்சுட்டேன். இந்த ரிங்கோட மீனிங் என்னன்னா என்னோட ஸ்டார்டிங்கும் நீ தான், எண்டிங்கும் நீ தான், அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிங்க மாத்திக்கிறாங்க. இந்த ரிங் உன் கையில இருக்கோ இல்லையோ, ஆனா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், எவ்வளவு தொலைவுல போனாலும் மறுபடியும் உன் கூடயே வந்துருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினுமே எனக்கும் லவ் பத்தி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சென்னை காமிக்கிறாங்க. மறுபடியுமே கோமாக்கு போயிட்டாங்க. டாக்டர் தான் அவங்கள பார்த்துட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. ஹீரோவுமே உங்க அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சென் கூடயே இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் உண்மையா சென்னை லவ் பண்ணிருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது என் கூடவே இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவரு யோசிக்கவே இல்ல, உடனே கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் லீவ் ஆகிட்டு என்ன பார்க்கும்போது உனக்கு சென் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம மறுபடியுமே கிஸ் பண்றாரு. மறுபடியுமே லீவ் ஆகி ஒரு கிளாத் எடுத்து அவரோட கண்ணை கட்டுறாங்க. அவர் அப்படியே ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணி பாக்குறாரு. ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டுமே ஒட்டுக்கா இருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. புதுசா ஒரு பார் ஓபன் பண்ணிருக்காங்க. ஹீரோயினுமே வராங்க. வா சென் காஃபி குடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்க்கும்போது உனக்குலாம் காஃபி கிடையாது அப்படின்னு சொல்லி கீழே ஊத்திருப்பாங்க. ஹீரோயினுமே இல்ல நான் வெளியே போறேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது சரி உனக்கு எப்பெல்லாம் வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா அப்படின்னு சொல்லி நல்லாவே பேசி வெளியே அனுப்புறாங்க. இவங்களுக்கு இது லீ அப்படின்னு தெரியலனா கூட இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிடுது. ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அதை பத்தி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட பாஸ்ட் ரொம்பவே மோசமா இருந்துச்சு, அதுல இருந்து எப்படி கம்பேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. நான் வந்து பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட விரும்பல, என்னோட ஃபியூச்சரை நோக்கி நான் ஓடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹீரோவுமே நிறைய சப்போர்ட் பண்றாரு. லவ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறது மட்டும் கிடையாது, ரெண்டு பேருமே சேர்ந்து வளரணும், ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரெண்டு பேருமே ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், அதுதான் லவ்னு நான் நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிருக்காரு. ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த உடம்பு மாறினது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாலுமே என்னோட ட்ரீம்ல இருந்து நான் வேக்கப் ஆன மாதிரி இருக்கு, இப்பதான் நான் உண்மையான ஒரு உலகத்துல இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த உலகத்துல நானுமே உன் பக்கத்துல இருக்கேன், நானுமே இனிமேல் ஃபியூச்சர் நோக்கி ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஸ்டாப் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபியூச்சர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றாங்க. அப்படியே
ஜியாவே அவங்க ஹையர் அஃபிஷியலை காமிக்கிறாங்க. இந்த ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் வச்சாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜியா சொல்றாங்க. நீ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது எங்கேயாவது லாங் ட்ரிப் போலான்னு இருக்கேன், ஆனா எங்கன்னு முடிவு பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல் கேட்கறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஜோடியா கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த டிராமா ஃபுல்லாவே இவங்க 2 பேரும் எழுதின ஸ்டோரி மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிராமால நம்ம எந்த உடம்புல இருக்கோம், பார்க்க எப்படி இருக்கோம் எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள அவங்க புரிஞ்சுப்பாங்க, எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன டிராமா பார்க்கலாம் அப்படிங்கறதும் சொல்லுங்க. வேற ஒரு நல்ல டிராமாவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.